வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் சினிமால ரொம்பவே மதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட ஆணி வேரா இருந்த கீதா ராதா அவங்கள பத்தி தான் பேச போறோம். அவங்க வாழ்க்கை, அவங்க விட்டுட்டு போன நினைவுகள், இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த சோகமான செய்திக்கு நடுவுல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது ஒன்னு இருந்துச்சு. அது நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க அம்மாவுக்கு செஞ்ச அஞ்சலி தான். அவங்க அம்மா கூட இருந்த மறக்க முடியாத சில தருணங்களை ஒரு வீடியோவா போட்டு, அது கூட 2 கும்பிடுற இமோஜியும் சேர்த்து தன்னோட அன்பை ரொம்ப எளிமையா வெளிப்படுத்தியிருந்தாங்க. சரி, கீதா ராதா அவங்களோட கடைசி பயணம் எப்படி இருந்துச்சு? அது சம்பந்தமான விவரங்களை இப்ப பார்க்கலாமாங்க? கீதா ராதா அவங்க தன்னோட 86 வயசுல சென்னையில அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் கூட இருக்க ரொம்ப அமைதியா உயிர் நீத்தாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் என்ன? இறுதிச் சடங்குகள் எப்போ, எங்க நடந்துச்சு? தேதிப்படி பார்த்தா செப்டம்பர் 21, 2025 அன்னிக்கு வயது மூப்பு காரணமா அவங்க காலமானாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களும் உறவினர்களும் அஞ்சலி செலுத்துறதுக்காக அவங்க உடல் சென்னை போயஸ் கார்டன்ல இருக்கிற அவங்க வீட்ல வைக்கப்பட்டிருந்துச்சு. கடைசியா அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி சாயங்காலம் 4:30 மணிக்கு பெசன்ட் நகர் மயானத்துல இறுதிச் சடங்குகள் நடந்து முடிஞ்சது. பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சினிமா குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறது ஒரு விஷயம். ஆனா அந்த குடும்பத்துக்கே ஒரு தூண் மாதிரி இருக்கிறதுங்கிறது அதுக்கும் மேல. கீதா ராதா அந்த குடும்பத்துக்குள்ள எவ்ளோ முக்கியமான ஒருத்தரா இருந்திருக்காங்க. இந்த ஒரே வரி அவங்க யாருங்கிறத எவ்ளோ அழகா சொல்லுது இல்லையா? அவங்க ஒரு சகாப்தத்தோட மனைவியா இருந்தாங்க. அதே சமயம் பல நட்சத்திரங்களோட தாயாவும் இருந்தாங்க. அவங்க குடும்ப உறவுகள் எல்லாமே தமிழ் சினிமா வரலாறோட நெருங்கிய தொடர்புடையது. நடிகை வேல் எம்.ஆர். ராதாவோட 3வது மனைவி அவங்க. தென்னிந்தியாவே கொண்டாடின நடிகைகள் ராதிகா சரத்குமார், நிரோஷா 2 பேரோட அம்மா. இது மட்டும் இல்லாம ராதா ரவி, எம்.ஆர். வாசுன்னு ஒரு பெரிய கலை குடும்பத்தோட மையப்புள்ளியா அவங்க இருந்திருக்காங்க. அவங்கள விவரிக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை மேட்ரியார்க், அதாவது குடும்பத் தலைவி. குடும்ப தலைவினா சும்மா பேருக்கு தலைவர் இல்ல, அந்த குடும்பத்தையே ஒன்னா சேர்த்து வழி நடத்தி கொண்டு போற ஒரு மைய சக்தி. கீதா ராதா தன்னோட பெரிய குடும்பத்துக்கு அப்படியான ஒரு சக்தியா தான் இருந்திருக்காங்க. எப்போ ஒரு தனிப்பட்ட மனுஷனோட இழப்பு ஒரு சமூகத்தோட இழப்பா மாறுதோ, அப்போதான் அவங்க விட்டுச் சென்ற மரபு என்னன்னு நமக்கு தெளிவா புரியும். கீதா ராதாவோட மறைவுக்கு திரையுலகமும் மக்களும் எப்படி இரங்கல் தெரிவிச்சாங்க? எதுக்காக அவங்க இவ்ளோ மதிக்கப்படுறாங்க? அவங்க மறைவுச் செய்தி வெளியானதுமே சோஷியல் மீடியா முழுக்க இரங்கல் செய்திகள் தான். சினிமா துறையை சேர்ந்தவங்க, ரசிகர்கள், பிரபலங்கள்னு பலரும் தங்களோட வருத்தத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதிலிருந்தே தெரியுது, இது வெறும் ஒரு குடும்பத்தோட இழப்பு மட்டும் இல்லைன்னு. வந்த 100கணக்கான இரங்கல் செய்திகள்ல ஒரு பொதுமான விஷயம் இருந்துச்சு. மக்கள் அவரை ஒரு பிரபலத்தோட குடும்ப உறுப்பினர்னு மட்டும் பார்க்கல. அதுக்கும் மேல அவரோட கருணை, கண்ணியம், அப்புறம் குடும்பத்துக்கு அவங்க கொடுத்த அந்த அசைக்க முடியாத ஆதரவு, இதுக்காகத்தான் எல்லாரும் அவரை நினைச்சு பார்த்தாங்க. இந்த செய்திகள், இரங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி கீதா ராதா இந்த உலகத்தை விட்டுட்டு போயிருக்கிற தாக்கம் என்ன? அது நம்மளை எதை பத்தி யோசிக்க வைக்குது? இந்த கேள்வி நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒண்ணு. ஒரு குடும்ப தலைவியோட உண்மையான மரபுங்கிறது அவங்க சம்பாதிச்ச புகழா, சொத்தா, இல்ல அவங்க குடும்பத்துக்குள்ள விதைச்சிட்டு போன அன்பு, கண்ணியம், ஒற்றுமையா? கீதா ராதாவோட வாழ்க்கை இந்த முக்கியமான கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்குது. கீதா ராதா அவர்களின் நினைவுகளுக்கு மரியாதை செலுத்துகிறோம். அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும்.